வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்களா? அப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல டாடா IPL 2025ஓட 66வது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் May 24 நைட்டு 7:30 சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேரா ஆப்கான டியோ ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு முழுக்க நீங்க ஃப்ரீயாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பிரைம் எதுவும் பண்ணல, முழுக்க டீம்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரீ டீம்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுக்குறேன். அண்ட் தென் ஃபேண்டசில பிளே பண்றதுக்கு ஒரு பெஸ்டான ஆப் தெரிஞ்சுட்டீங்களா? அது குபேரா ஃபேண்டசி ஆப் ரொம்ப சூட்டபிளா இருக்கும். குபேரா ஃபேண்டசி ஆப்ல ஸ்மால் லீக் ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ இருந்தாலும் அதை விட டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல நீங்க ஈஸியா நிறைய மணி ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 5 பிளேயர்ஸ் தான் உங்க மேட்ரியா கொடுத்துருக்க போறாங்க. இங்க நீங்க டீம் பிக் பண்ண தேவையில்ல. கேப்டன் யாரை கொடுக்கணும், வைஸ் கேப்டன் யாரை கொடுக்கணும், ஒரு 10 டீம் ஜென்ரேட் பண்ணலாமா, இல்ல ஒரு 20 டீம் ஜென்ரேட் பண்ணலாமா, அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமே இல்லை. கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ண போறாங்க. அந்த 5 பிளேயர் பிளேயிங் கிரவுண்ட்ல இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. அதுல யாராவது டியூல் ஆப்ஷன் இருந்தா அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ். பேட்டர்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பேட்டர்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ். பவுலர்னா டெத்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணிட்டு அதுல யார் ஃபேண்டசி வைஸ் அதிக பாயிண்ட் வருவாங்களோ அவங்க மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து குடன் டிகாக்கு பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 4 பிளேயர் வந்து உங்க ஆப்போனன்ட் ஒருத்தரை பிக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஆடம் ஜாம்போவை பிக் பண்ணிட்டாங்க. இப்போ குடன் டிகாக் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் ஆடம் ஜாம்போ ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா இங்க பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்டோ அவங்க தான் இந்த கண்டஸ்டோட விட ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ஆப். எந்த ஒரு GST TDS எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த IPL எல்லா மேட்சுக்குமே 10,000 ரூபாய்க்கான கிவ் அவே இருக்கு. அதுல நீங்க ஃப்ரீயா கூட டீமை பிக் பண்ணி பிளே பண்ணலாம். ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் பின் பண்ணி வைக்கிறேன். அங்க இருந்த லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர்ல நடக்க போகுது. இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பவுண்டரி 78 மீட்டர்ஸ் அண்ட் தென் ஸ்கொயர் பவுண்டரிஸ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ 69 மீட்டர் அப்படிங்கிறது தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடி இருக்காங்க. ஸோ டோட்டலி இது பேட்டர்ஸ்க்கு சாதகமான ட்ராக்கா தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 162, ஹை ஸ்கோர்னு பார்க்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் 214 ரன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. லோவஸ்ட் டோட்டல் பார்க்கும்போது அதே ராஜஸ்தான் ராயல்ஸ் 59 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டும் பறி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ரெக்கார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது 58 மேட்சஸ். அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 21 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 37 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த சீசன்ல 5 மேட்ச் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 3 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 2 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. அதுல மோஸ்ட்லி ஒரு 4 மேட்ச் வரைக்கும் ஹை ஸ்கோரிங் மேட்சா தான் இது வரைக்கும் போயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ற டீம் பவுலிங்கை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எவ்வளவு டோட்டல் அடிச்சாலும் அதை செகண்ட் இன்னிங்ஸ்ல சேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹெட் டு ஹெட்னு வரும்போது ஓவரால் 34 மேட்சஸ். அதுல டெல்லி கேபிட்டல்ஸ் 16, பஞ்சாப் கிங்ஸ் 17 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸுக்கு ஒரு 55%, டெல்லி கேபிட்டல்ஸுக்கு ஒரு 45% வின்னிங் ப்ரெடிக்ஷன் இருக்கு. அண்ட் தென் இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபேஃப் டு பிளஸிஸும் KL ராகுலும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் நம்பர் 3 அபிஷேக் போரல் and then Samir Rizvi, T Stubbs, Ashutosh Sharma, Vivraj Nigam, Madhav Tiwari, Usman Chamira, Kuldeep Yadav, Mustafizur Rahman, Mukesh Kumar. இத டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச் அபிஷேக் போரலும் அண்ட் தென் முஸ்தபிர் ரஹ்மானும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி KL ராகுலும் முஸ்தபிர் ரஹ்மான் கூட இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்றதான சான்சஸ் இருக்கு. இப்போ பவுலிங் அட்டாக்னு பார்க்கும்போது லெஃப்ட் ஆர்ம் சீமர் முஸ்தபிர் ரஹ்மான் 1, ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் சமீரா 2, அண்ட் தென் முகேஷ் குமார் 3, அண்ட் தென் திவாரி லாஸ்ட் மேட்ச் பவுலிங் அட்டாக் ட்ரை பண்ணி பார்க்கல, இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஓவராலா 4 மீடியம் பேஸ் பவுலர். ஸ்பின் அட்டாக்ல குல்தீப் யாதவ் 5 அண்ட் தென் விப்ராஜ் நிகாம் 6. இந்த 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன். மோஸ்ட் ப்ராபப்ளி
முஸ்தபிர் ரஹ்மான், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், சமீரா, நிகாப் இவங்க எல்லாருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மேபி திவாரிக்கு ஒரு 2 ஓவர் ட்ரை பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி 2 ஓவர் ட்ரை பண்றாங்க அப்படின்னா அங்க முகேஷ் குமாரோட 1 ஓவரும் அண்ட் தென் சமீராவோட 1 ஓவரும் டிராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதை டெல்லி கேபிட்டல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பிரியான்க் சாரியாவும் பிரப்சிம்ரன் சிங் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் நம்பர் 3 மிச் ஓவன் அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதிரா, சசாங்க் சிங், அஸ்மதுல்லா ஓமர்சாய், மார்க்கோ யான்சன், ஜேவியர் பாட்லெட், யஸ்வந்தர் சகல், ஹர்தீப் சிங், ஹச் பிரார். இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர் பொறுத்த வரைக்கும் ஹச் பிராரும் அண்ட் தென் பிரியான்க் சாரியாவும் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ பவுலிங் அட்டாக்னு பார்க்கும்போது இந்த டீமோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ல லெஃப்ட் ஆர்ம் சீமர் ஹர்தீப் சிங் 1, மார்க்கோ யான்சன் 2 லெஃப்ட் ஆர்ம் சீமர் அண்ட் தென் அஸ்மதுல்லா ஓமர்சாய் 3 ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் தென் ஜேவியர் பாட்லெட் 4 ஓவராலா 4 சீமரோட வர போறாங்க. ஸ்பின் அட்டாக்னு பார்க்கும்போது லெக் பிரேக் ஸ்பின்னர் யஸ்வந்தர் சகல் 5, ஹச் பிரார் 6 ஓவராலா 6 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க பஞ்சாப் கிங்ஸ். இதுல ஹர்தீப் சிங் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, மார்க்கோ யான்சன் 4 ஓவர், ஜேவியர் பாட்லெட் இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் யஸ்வந்தர் சகல் 4 ஓவர் அண்ட் தென் ஹச் பிரார் ஒரு 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அஸ்மதுல்லா ஓமர்சாய் ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 12 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எல்லாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கிராண்ட் லீக்ல யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெல்லி கேபிட்டல்ஸ் சைட் போயிட்டோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல மஸ்ட் பிக் ஆப்ஷன் யாருக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கேஎல் ராகுல் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. த மேன் இன் ஃபார்ம், த கிளாஸ். அவர் பேட்ல இருந்து கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் 30ல இருந்து ஒரு 60 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கேஎல் ராகுல் மஸ்ட் பிக். அண்ட் தென் டி ஸ்டப்ஸ், த மேன் இன் ஃபார்ம், கண்டிப்பா இவரோட பேட்ல இருந்து 30+ ரன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மேபி இவரை கூட 1 or 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஆல்மோஸ்ட் வெளியே போயிட்டாங்க, எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ மேபி 3 ஸ்டப்ஸ் ஒரு ஓவர் பவுல் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் எடுத்துறாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஸோ டி ஸ்டப்ஸ் மஸ்ட் பிக். அண்ட் தென் குல்தீப் யாதவ் அவருமே இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு 3. அண்ட் தென் விப்ராஜ் நிகாம் 4. ஸோ விப்ராஜ் நிகாம் ஒரு விக்கெட் பிளஸ் பேட்டிங்ல ஒரு 20 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருக்க மஸ்ட் பிக்னு பார்க்கும்போது கேஎல் ராகுல் 1, டி ஸ்டப்ஸ் 2, விப்ராஜ் நிகாம் 3 அண்ட் தென் குல்தீப் யாதவ் 4. இந்த 4 பிளேயர்ஸுக்கும் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் ஃபேஃப் டு பிளஸிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பா சேசிங்ல இவர் பேட்ல இருந்து 30+ ரன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுவே ஃபர்ஸ்ட் பேட்னு பார்க்கும்போது ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன்னுக்குள்ளேயே விக்கெட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சேசிங்ல ஃபேஃப் டு பிளஸிஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் அபிஷேக் போரல் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் வரும். ஒரு 60ல இருந்து 80% டீம்ல நீங்க அபிஷேக் போரலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஸோ கண்டிப்பா ஒரு பேட்ல இருந்து ஒரு 35+ ரன் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் சமீர் ரிஸ்வியும் அசிட்டோஷ் சர்மா இவங்க 2 பேர்த்தையும் நீங்க 50-50 ஆப்ஷன்ல ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 டீமா ஒரு 5 டீம்ல சமீர் ரிஸ்வியும் ஒரு 5 டீம்ல அசிட்டோஷ் சர்மாவையும் நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்க. அதான் பவுலிங் அட்டாக்ல டெல்லி கேபிட்டல்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா துஷ்மன் சமீரா கிட்ட இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது முஸ்தபிர் ரஹ்மான் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். ஸோ சமீராவையும் ரஹ்மானையும் நீங்க இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் முகேஷ் குமார் விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும், இல்லைன்னா விக்கெட்டே கிடைக்காது, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போறதான சான்ஸ் இருக்கும். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் ஒரு 20ல இருந்து ஒரு 40% டீம்ல மட்டும் நீங்க ரிஸ்கா முகேஷ் குமாரை ட்ரை பண்ணுங்க. அதை விட கம்மி பர்சன்டேஜ் ஏதாவது 10 டீம் பிளே பண்றீங்களா, ஏதாவது 1 or 2 டீம்ல மட்டும் ஆஸ் எ பிளேயரா ரொம்ப ரிஸ்கா திவாரியை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ அப்படியே நம்ம பஞ்சாப் கிங்ஸ் சைட் போயிட்டோம் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ்ல ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல யார் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா பிரப்சிம்ரன் சிங் 1 விக்கெட் கீப்பர் பிளஸ் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதனால அவர் ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் வந்துடும். அதனால விக்கெட் கீப்பர் ஸ்டெம்பிட் பண்ணாங்கன்னா ஃபேண்டசி வைஸ் பார்க்கும்போது ஒரு 50ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம பிரப்சிம்ரன் சிங் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா இவர் பேட்ல இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒரு 30ல இருந்து ஒரு 65 ரன் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம ஸ்ரேயஸ் பேட்ல இருந்து நம்ம
எதிர்பார்க்கலாம் செகண்ட். அண்ட் தென் மார்க்கோ யான்சன் 3 பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு 15 இருந்து ஒரு 20 ரன், பவுலிங்ல 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் ஹர்தீப் சிங் அல்லது யஸ்வந்தர் சஹல் இவங்க 2 பேர்த்தையும் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா, பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா ஹர்தீப் சிங்குக்கும், அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா சஹலுக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷன்ல பிரப்சிம்ரன் சிங் 1, ஸ்ரேயஸ் ஐயர் 2, மார்க்கோ யான்சன் 3, ஹர்தீப் சிங் 4. நீங்க சஹலுக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க சஹலுக்கும் ஹர்தீப் சிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த 5 பிளேயரும் சேஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துருவாங்க. அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பிரியான் சாரியா பேட்ல பட்டுச்சு அப்படின்னா பெருசா ஸ்கோர் வரும், இல்லைன்னா இயர்லியா விக்கெட் வரதான சான்ஸ் இருக்கும். ஒரு 50-50 ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. சேசிங்னு வரும்போது அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் ஒரு 60% டீம்லையும், அதுவே ஃபர்ஸ்ட் பேட்னு வரும்போது 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. பிக் டிஃபரன்ஷியல் பிக் ஒரு லோ பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா மிச் ஓவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் இயர்லியா விக்கெட் விட்டுருந்தாரு. சப்போஸ் உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இவர் பேட் வந்து ஒரு 40+ வரும். அது மாதிரி 40+ வந்துருச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. ஒரு 10 கிராண்ட் லீக் டீம்ல ஒரு 4ல இருந்து ஒரு 5 டீம்ல மிச் ஓவனை ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஏதோ ஒரு டீம்ல மட்டும் ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் நேகல் வதிரா த மேன் இன் ஃபார்ம் கண்டிப்பா ஒரு 60ல இருந்து ஒரு 80% டீம்ல போத் இன்னிங்ஸா இருந்தாலும் நேகல் வதிராவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் சசாங் சிங் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ்ல டாப் ஆர்டர் பிரியான் சாரியா, பிரப்சிம்ரன் சிங், மிச் ஓவன் இந்த மாதிரி டாப்ல வரக்கூடிய 3 பிளேயரையும் நீங்க டிராப் பண்றீங்க. ஸ்ரேயஸ் ஐயரை நேகல் வதிராவோட தான் போக போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டீம்ல இயர்லியா ஒரு 3 விக்கெட் எடுத்துருவாங்கன்னா அந்த டீம்ல மட்டும் சசாங் சிங்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதுமானது. அண்ட் தென் ரிஸ்க் எடுக்கிற ஒரு 20-30% டீம்ல மட்டும் அஸ்முதுல்லா அவங்க சைடு ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா விக்கெட் பெருசா கிடைக்கல, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. பேட்டிங் சான்ஸும் பெருசா கிடைக்க போறது இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரு ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மட்டும் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜேவியர் பிராட்லெட் ஸோ இந்தியன் கண்டிஷனுக்கு லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஸோ இருந்தாலும் ஆவரேஜா ஒரு விக்கெட் வரைக்கும் நம்ம அவுட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 40% டீம்ல நீங்க ஜேவியர் பாட்லெட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஹச்சி பிரார் பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ்ல பஞ்சாப் கிங்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த டீம்ல மட்டும் நீங்க ஒரு 4 டீம்ல ஒரு 10 டீமுக்கு ஒரு 4 டீம்ல மட்டும் ஹச்சி பிராருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ நீங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் KL ராகுல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச் அபிஷேக் போறதுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. டி ஸ்டப்ஸுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், குல்தீப் யாதவுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டெல்லி கேபிட்டல்ஸ் போல் பண்ண போறாங்க அப்படின்னா முஸ்டபிர் ரஹ்மானுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேசிங்னு வரும்போது சாஃப் டூப்ளசிஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஆப்போசிட் டீம் பொறுத்த வரைக்கும் பிரப்சிம்ரன் சிங்குக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மிச் ஓவனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன், ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மார்க்கோ யான்சன் கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ரெண்டுக்குமே எலிஜிபிளா இருப்பாரு. அண்ட் தென் ஹர்தீப் சிங்குக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் மேட்ச் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ இன்னிங்ஸ் வைஸோ நீங்க ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.